லஞ்ச் பிரேக் கேட்டால் அப்பவும் சாப்பிட மாட்டார். ஏன் அந்த சாப்பிட மாட்டாருன்னு கேட்டால் அவங்க அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, இல்லை சார் சாப்பிட்டா தூங்கிடுவாரா? அது என்ன அது பிரச்சனை இருக்குது, ஏன்னா நைட்டு ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பார். இப்படி நான் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தன்னை வருத்திக்கிட்டு ஒரு 4:30 மணி வரைக்கும் சாப்பிடவே மாட்டாப்புல, வெறும் ஜூஸை குடிச்சிட்டே இருப்பாப்புல. அப்புறம் அந்த ட்ராவல் டைமில் இன்னொரு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி 7 மணி வரைக்கும் அந்த ட்ராவலில் 1 ஹவர் தூங்கிட்டு அந்த ஷூட்டிங் போய் ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். ஆனால் தூங்காமல் நடிக்கிறோன்ற டயர்ட்னஸ் முகத்துலையோ மனசுலையோ அவரோட உழைப்புலையோ இருக்காது. அப்படி ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு இந்த சினிமாக்காக தான் ஒரு பெரிய சாதனையை படைச்சுன்னு நம்பிக்கையோடு உழைச்சிட்டு இருக்கிற சாண்டி மாஸ்டரை பேச அழைக்கிறேன். நிச்சயமா அவரோட அந்த கண்ணு முழிச்சு அந்த வருத்தி செய்யறதுக்கு இந்த படம் நிச்சயம் அவருக்கான பெரிய இடத்தை தேடி கொடுக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், அந்த நம்பிக்கையில சொல்றேன். வாங்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். ஷூட்டிங் ஸ்பாட்ல மிஷ்கின் சார் எப்படி பேசுவாரோ அது மாதிரி 2 வார்த்தை நீங்க பேசி காமிங்க சார். Oh my god. சார் அவர் மாதிரி டயலாக் ஏதாவது பேசி இல்ல உங்களை மாதிரி காட்ட சொன்னாங்க. தேங்க்யூ. மிஷ்கின் சார் நீங்க சம்பளம் நிறைய கேக்குறதா சொன்னாங்களே, ஒரு படத்துக்கு எப்படி கமிட் பண்றீங்க? எங்கம்மா இருக்கு, எங்க இருந்து வருது? கவிதா கொஞ்சம் எந்திரிச்சு கேளு. கவிதா உன் குரலை நீ எங்க பட்டாலும் கேட்கணும். ஆக்சுவலா என்னமா சம்பளம் அதிகமா கேக்குறதா சொன்னாங்களே. ஆமா, அதாவது டான்ஸ் பண்றது கொடுக்க மாட்டேன்றாங்க, அது நடிக்கிறது கேட்கறது கொடுத்துறாங்க. ஆமா, மியூசிக் ஷோக்கெல்லாம் ஜட்ஜா போறீங்க, உங்களோட ஃபேவரட்டான சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட முடியும்? தென்றல் வந்து தீண்டும் போது வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து மோதுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, என்னங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமா, உண்மையம்மா உள்ளதா நான் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. தேங்க்யூ. மிஸ்கின் சார்